கோவத்துல சொல்ற வார்த்தையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன மாமா பண்ணுவாரு? கோவம் வந்துச்சுனா என்ன வேணாலும் பேசலாமா? என்ன வேணா பேசலாமாப்பா? முடிஞ்சதை பத்தி பேச வேணாம்னு சொல்ல தமிழ். மாமா, முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். சரி, இப்ப என்ன வேணுமாமா அவனுக்கு? கேளு. அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அவன் அடுத்தவங்க கிட்ட எனக்காக சண்டை போடுறது பிடிக்கலன்னு சொல்லு. மாமா, நீங்க சண்டை போடுறது அப்பாக்கு பிடிக்கலையா? என்னால அவன மாதிரி பொறுமையால இருக்க முடியாது. தப்புன்னு தெரிஞ்சா தட்டாதான் செய்வேன். அப்பா, இது கொஞ்சம் பெருசா இருக்குப்பா. நீங்களே மாமா கிட்ட பதில் சொல்லிக்கோங்க. எனக்கும் பாரதிக்கும் நல்லது பண்றேன்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதுக்குன்னு உங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறதுல பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எங்களை ஒண்ணு சேர்க்கறது மட்டும் முக்கியம் இல்ல, அவனும் ஆண்டாலும் ஒண்ணு சேர்ந்து வாழணும். அது அவன் தலையில என்ன எழுதி இருக்கோ அதான் நடக்கும். எனக்காகவோ இல்ல என்னாலேயோ ஒருவேளை அவங்களுக்குள்ள விரிசல் வந்துருச்சுன்னா அப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் நான் உருவாக்கி தரவே மாட்டேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் தான் எனக்கு தோணுது தமிழ். அதுக்குன்னு அவன் ஆண்டாளோட அப்பனா இருந்தாலும் அவனை சும்மா வர முடியாது. சொல்ல அவங்கிட்ட அந்த ஆளை பழி வாங்குறதா நினைச்சு ஆண்டாளை பழி வாங்க வேண்டாம்னு சொல்லு தமிழ். அவ அவங்க அப்பா பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கா. அது அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். பழி வாங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லு. இவன் போடுற சண்டையில ஆண்டாளுக்கு இவனுக்கும் நடுவுல தான் பிரச்சனை வரும்னு சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது பரவாயில்ல. என்னை நம்பி வந்தவங்க சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன்னு சொல்ல அவங்க. அவனை விட அதிகமா கோவப்படுற ஆளுன்னா என் கோவம் என்னன்னு அவனுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்றேன், கோவத்தால ஒன்னும் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லு தமிழ். எனக்கு தப்பு பண்ணவும் பிடிக்காது, தப்பு பண்றவனையும் பிடிக்காது. அது ஆண்டாள் அவங்க அப்பனா இருந்தாலும் சரி, உங்க அப்பனா இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான். எடுத்து சொல்லு. அதுக்காக ஆண்டாள் அப்பா அம்மாவை பிரிச்சு வச்சா எல்லாம் சரியாயிடுமான்னு கேளு தமிழ். சரி ஆகுதோ இல்லையோ, அந்த ஆளுக்கு பொண்டாட்டியோட வறுமை என்னன்னு தெரிய வைக்கணும். புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சா எவ்வளவு வலிக்குன்றத புரிய வைக்கணும். அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. அப்படி செஞ்சும் புரிஞ்சுக்காம அந்த ஆள் முட்டாள்தனமா முடிவெடுத்து ஏதாவது பண்ணா இவன் என்ன பண்ணுவான்னு கேளு தமிழ். அவனாலையும் சரி, அவன் எடுக்கிற முடிவுனாலும் சரி, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப முடிவா என்னதான் சொல்றான்னு கேளு தமிழ். உங்க அப்பா அம்மாக்கு நடுவில் எவன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்கள பிரிக்க நினைச்சாதா இந்த அறிவு, அந்த ஸ்வேதா, இன்னொருத்தர் இருப்பானே அந்த துறை, இல்லை எங்க மாமனாரு, எவன் வந்தாலும் சரி, அவனுங்களெல்லாம் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட யோசிக்க மாட்டேன்னு உங்க அப்பான்ட்டு சொல்லிடு. ஒரு பால் பாக்கெட் பிச்சு ஒழுங்க ஊத்த தெரியல, ஆனா வாய் மட்டும் 40 ஊருக்கு நாட்டாம பண்ற மாதிரி இல்லையா? செம்ம. என்ன தேடுறீங்க? காபி பவுடரா? அங்க பாருங்க, காபி கலர்லயே இருக்குது பாரு. அது டீ தூளியா? ஏய், டீ உன்னையெல்லாம் டீ எது காபி எதுனே தெரியல உனக்கு. ஆனா குடிக்க கொடுத்தா மட்டும் 1000 நொட்டம் சொல்றது. பொண்டாட்டியோட கஷ்டம் என்னன்னு தெரியறதுக்கு நீ பொண்டாட்டி ஆகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கூட இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்றதே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். என்ன முறைச்சு பாக்குறத விட்டு காபி பண்ற வழியை பாருங்க. ஏன் நின்று கால் வலிதான் வரும், காப்பி வராது. ஹலோ மாமா, 3 நாள் நின்னா கூட அந்த பால் பொங்க போறது இல்ல. முதல்ல அடுப்பத்த வைக்கணும். யோ, அடுப்பத்த வையா. That lighter to the knob to the left and oh, English வராதா? I English speaking, learning because of Andal darling. என்னையா இவ்வளவு பயப்படுற? முதல் தடவை அடுப்பத்த வைக்கிறியா என்ன நீ?
யா பத்தவையா, தைரியமா பத்தவையா. மாமா, எங்க ஊர்ல புளி அடிச்ச ஒருத்த புளி குழம்பு சாப்பிட்டு செத்தானா. நீ அந்த மாதிரிதான், வெறும் வாய்ஸ் விடாது. இல்லை, இப்ப நீ வெளியில போடா. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு என்னையே நாட்டா பண்ணிட்டு இருக்கேன் நீயே? பா முடியாது பாயா. தம்மா என்கிட்ட சவுண்ட் விடாத, சீனி எடுத்து போடு போ. எனக்கு தெரியுமடா, மூடு. எனக்கு தெரியாது, இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ யோ, அது உப்புயா. யோ, வெள்ளையா இருக்கிறதுனால உப்பு சக்கரை ஆயிருமையா, அறிவு வேண்டாம். இப்ப தெரியுதா? ஒரு நாள் பொண்டாட்டினால சோத்துக்கு மட்டும் இல்ல, காபிக்கே நீ சிங்கிதான் அடிக்கணும். என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம என்கிட்ட லந்து பேசிட்டு இருக்கிறியா நீயே? ஏன் யோ, நீ என்னையும் ஆதியும் பிரிக்கணும்னு நினைச்சிருக்க கூடாது, என்னையும் ஆண்டாலையும் பிரிக்கணும்னு நினைச்சிருக்க கூடாது. இதெல்லாம் விடு. ஆதியும் பாரதியும் நீ பிரிக்கணும்னு நினைச்சிருக்க கூடாது. நீ எல்லாம் ஸ்வேதாக்கு போனே பண்ணிருக்க கூடாதியா. இந்தாரு, நீ ஸ்வேதாட்ட பேசினது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எதுவும் கெட்டு போல, நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீயே எல்லாத்துக்கிட்ட போய் கோவத்துல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிடு. எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு விட்டுறேன். எலே, அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா. அப்ப இந்த ஜன்மத்துல அத்தையும் இங்க வரமாட்டாங்க, நான் வர விட மாட்டேன். கடைசி வரைக்கும் தனி மரம் தான். இப்படியே காப்பியே புடிச்சிட்டேன். என்னடா அரட்றையா நீயே? யோ, என் மிரட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீ எல்லாம் என் பொஞ்சாதியோட அப்பனாச்சுன்னு அமைதியா பேசிட்டுக்கிறேன் நானு. புரியுதா உனக்கு? ஒழுக்கமா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க, இல்லன்னா தெரியும்ல